நான் வந்து அப்பா சொல்றேன். எந்த அப்பா பசங்க குடிக்கிறத வேடிக்கை பார்ப்பாங்க சொல்லுங்க? இந்த அப்பா தான் டார்கெட் வச்சு குடிக்க சொல்றாரு. திமுக இப்ப மட்டும் அரசியல் செய்யல. அவங்க வந்து 1950 இருந்து இந்த கட்சி தோன்றினதுல இருந்து பித்தலாட்டமும் திமுகவும் பிரிக்க முடியாத ஒரு அங்கமா தான் நான் பார்க்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தையை சொல்றாரு. 100 பேர் இல்ல 1000 பேர் கூட நாங்க இழப்பதற்கு தயார். உனக்கு என்னப்பா, நீ போற போக்குல நீ சொல்லிட்டு போ, பாதிப்பு உனக்கு இல்லையே. அதாவதுங்க, நீங்கள் ஈவேராவை நீங்கள் 2 பக்கமும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ சீமான் பேசுகிற மாதிரியே பேசலாம். ஏன்னா வந்து சீமான் வந்து ஒரு மினியேச்சர் ஆஃப் ஈவேரா தான். இந்த கலைஞர் குடும்பத்திலேருந்து யாராவது ஒரே ஒருவர் இந்த மொழிப்போருக்காக அவங்க போய் ஏதாவது ஒரு துன்பம் அடைஞ்சிருக்காங்களா, துயரப்பட்டிருக்காங்களா? ஆட்சி கட்டில் அமர்ந்து ஆட்சி சுகத்தை அனுபவித்து தொண்டர்களுக்கு மொழிவெறியை ஏற்படுத்தி மக்களை சிந்திக்கும் திறன் இல்லாமல் செய்யும் இந்த திராவிட கும்பல், கூட்டம்னு கூட சொல்லக்கூடாது. என் தட்டு என் உணவுங்கிறீங்கல்ல, என் தட்டு என் உணவு என் உணர்வுங்கிறீங்கல்ல, சாப்பிட்றதுக்கே என் உணர்வு என் உணவுன்னா அப்ப படிக்கிறதுக்கு என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு? பிஎம்சியில் அந்த மாதிரி தான் இவங்க ஆட்டையை போட பார்த்தாங்கிற அதை மத்திய அரசு முழிச்சுக்கிட்டு அதை ஒத்துக்கலை. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமாக தாய்மொழியில் படிக்கணும்னு மத்திய அரசு சொல்லுது. நீங்க எங்க அதை செய்யறீங்க? அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வந்து தமிழில் எழுதிச்சிங்கன்னா அவன் அப்படின்னா ஏவிஏன்னு தமிழ், அது இங்கிலீஷில் எழுதி தான் அவர் அவன் படிக்கிறார். அந்த லட்சணத்தில் இவங்களுடைய தமிழ் வளர்த்த லட்சணம் இருக்குங்க. இவங்க தமிழை வைத்து வியாபாரம் செய்யும் வயிற்று பிழைப்பு நடத்தும் கும்பல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஒன்று நான் சேலஞ்சு வைக்கிறேன், உதயநிதி ஸ்டாலினுக்கும் நான் சேலஞ்சு வைக்கிறேன். அவங்க யாராவது எங்கிட்ட தமிழில் தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க ஒரு வார்த்தை கலப்பினம் இல்லாமல் தமிழ் அவங்க என்கிட்ட பேசட்டும். நீங்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தோட விளையாடுறீங்க, அதை செய்யாதீங்க. நீங்கள் பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மாணவர்களை மீண்டும் ஒரு முறை பலி கொடுக்காதீர்கள். இந்த போராட்டம், மொழிப்போர் போராட்டம் மீண்டும் முளைக்கும்னா, நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை உண்மை மாதிரியே பேசுறதுக்காக ஒரு 10 வாடகை வாயிரலை வச்சுருப்பாங்க. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிறவன். இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் திரு ஓமம்புலியூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்ட்டு பாஜகவினரும், தேவையே இல்லை அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் இருக்க எல்லா கட்சிகளும், ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாமே வேணான்ட்டு ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. அப்படின்றப்போ இதனால் பாஜக மத்திய இது கொண்டு வந்தனால்தான் பாஜகவினர் எல்லா தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணுறீங்களா? மத்தியில் கொண்டு வந்தாங்கிறதுனாலே இல்லை. மகாகவி பாரதி யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு தமிழ் மொழியை பற்றி சொல்கிறார். அவர் வெறும் தமிழ், இங்கிலீஷு அந்த மாதிரி 2 மொழியை வச்சுட்டு அவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல்னு அவர் சொல்லலை. அவர் 6-7 மொழி கற்றறிந்த பண்டிதர். இப்போ ஒரு 10 பேர் இருந்தால் தான் அந்த 10 பேரில் யார் சிறப்பானவங்கன்னு சொல்ல முடியும். இருக்கிறதே ஒரு ஆள், அதில் யார் சிறப்பானவர்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி தான் அதுவும் குழந்தை பருவத்தில் பயில்வதுங்கிறது, நீங்கள் கற்றல் அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு 12 வயசுக்குள்ளே என்ன கற்று வரீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஃபவுண்டேஷன் அமையுது. நான் அடிப்படையில் கிராமத்தில் வளர்ந்தவன். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போதே ஹிந்தி ப்ரைவேட் டியூஷன் போனேன். தட்சிண பாரத் ஹிந்தி பிரசார் சபா நடத்துகிற இதில் சிதம்பரத்துலேயும் மயிலாடுதுறையிலையும் தான் போய் நாங்கள் சென்டர் இது பண்ணோம். அதுக்கு நாங்கள் பஸ்ஸுக்கு நடந்து போகிற அளவு. இதை இவ்வளோ விவரமாக ஏன் சொல்கிறேன்னா, சுயபுராணம் பாடுறதுக்காக சொல்ல. என்னோட படித்தவர்கள் அதில் ஒருத்தர் உயிரோடு இருக்கார். மலர்வண்ணன், மணிமாறன் அண்ணன் தம்பிங்க. அந்த மலர்வண்ணன் காலமாயிட்டார், மணிவண்ணன் உயிரோடு இருக்கார். அவர் எங்கள் பக்கத்து கிராமம் குணவாசல் சேர்ந்தவர். நான் எங்களுடைய பஞ்சாயத்து ஓமாம்புலியூர் பஞ்சாயத்து அந்த குணவாசல் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு வார்டு. ஏன் இவ்வளவு விவரமாக சொல்கிறேன்னா, மீண்டும் சொல்கிறேன், ஏன் புகழ்பாடல்ல, இந்த மலர்வண்ணனும் மணிமாறனும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக செயலாளராக அப்போது இருந்த மரியாதைக்குரிய கலியசாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அந்த மறைந்த கலியசாமியோட பசங்க தான் இப்போ மணிமாறன் இன்னும் இதாக இருக்கார். என் அண்ணனோட கூட வேலையில் இருந்தார். அவங்க அப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அப்போவும் 70கள்லேயும் ஹிந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, திமுக இப்போ மட்டும் அரசியல் செய்யலை,
அவங்க வந்து 1950லேருந்து அந்த கட்சி தோன்றினதுலேருந்து பித்தலாட்டமும் திமுகவும் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக தான் நான் பார்க்குறேன். இவங்க இதில் இந்த மும்மொழி கொள்கையில் நேற்றுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தையை சொல்கிறார். 100 பேர் இல்லை 1000 பேர் கூட நாங்கள் இழப்பதற்கு தயார். உனக்கு என்னப்பா, நீ போகிற போக்கில் நீ சொல்லிட்டு போ, பாதிப்பு உனக்கு இல்லையே. தாளமுத்து, நடராசன், அரங்கநாதன் இதெல்லாம் கட்டடத்துக்கும் சுரங்கப்பாதைக்கும் வச்சா பேர் வச்சா முடிஞ்சு போச்சா? நாய்க்கு பேர் வச்ச சோறு வச்சியா அப்படின்னு ஒரு சினிமா டைலாக் நாகேஷ் சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி கட்டடத்துக்கு பேர் வச்ச அந்த குடும்பம் என்னாச்சு? நீங்கள் ஈவே ராமசாமியே என்ன சொல்லியிருக்காரு? மொழி போருங்கிற பேரில், ஹிந்தி எதிர்ப்புங்கிற பேரில் காலிப்பயங்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. இதை நான் சொல்லலை, சொன்னது நீங்கள் யார் தந்தைன்னு சொல்கிறீங்களோ உங்களுடைய தந்தை சொன்னார். காலி பசங்க காலித்தனமாக போராட்டம் நடத்துகிறாங்கன்னு ஈவேரா சொல்லியிருக்காரு. ஆனால் அதே ஈவேரா அவர்களும் ஹிந்தி போராட்டத்துக்கு நின்றுருக்காரு இல்லையா? ஹிந்தி அது முன்னாடி, அது நீங்கள் காங்கிரஸுடைய காலத்தில். அதாவதுங்க, நீங்கள் ஈவேராவை நீங்கள் 2 பக்கமும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ சீமான் பேசுகிற மாதிரியே பேசலாம். ஏன்னா வந்து சீமான் வந்து ஒரு மினியேச்சர் ஆஃப் ஈவேரா தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஈவேராவை அவர் போட்டு வெளுக்கும் போது அது கிராஸ் ரூட் லெவலில் மக்களுக்கு காமன் மேன் வரைக்கும் போய் சேர்ந்ததுனால நான் அதில் சீமானை பாராட்டுறேன், ஏற்றுக்கிறேன். மீதி விஷயங்கள்லாம் ஐ டோன்ட் see எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈவேரா அண்டு சீமான். அந்த ஈவேரா வந்து 60களுக்கு அப்புறம் நடந்த போராட்டங்களில் காலித்தனமாக போராட்டம் நடத்துகிறாங்க, அவங்களெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. காமராஜர் சிஎம்மாக இருந்த போதும் சரி, பக்தவச்சலம் இருந்த போதும் சரி, அவர் வந்து அவ்வளோ மூர்க்கத்தனமாக திமுகவை எதிர்த்திருக்காரு. அதே ஈவேரா தான் அதுக்கு முன்னாடி ஹிந்தி இது பண்ணியிருக்காரு. அவரும் என்ன சொல்கிறார் ஈவேரா, நான் உடனே வந்து தமிழுக்காக போராட்டம் நடத்துகிறேன்லாம் நினச்சிக்காதீங்க, இந்த தமிழ் சனியன்னு நீங்கள் படித்து தொலைக்காதீங்க. அதாவது இப்போ தமிழுக்காக நாங்கள் உயிரை விடுவோம், தண்டவாளத்தில் தலையை வைப்போம், 1000 பேர் தலை போனாலும் உனக்கு என்னப்பா, நீ சாவ போகிறதில்ல. நான் அதுக்காக நீ ஒன்று இவங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களான்னு அந்த மாதிரி வக்கரமாக கேட்குறவங்களுக்கு என்னால் வக்கரமாகவும் பதில் சொல்ல முடியும். இந்த கலைஞர் குடும்பத்திலேருந்து யாராவது ஒரே ஒருவர் இந்த மொழிப்போருக்காக அவங்க போய் ஏதாவது ஒரு துன்பம் அடைஞ்சிருக்காங்களா, துயரப்பட்டிருக்காங்களா? நான் என்னுடைய சித்தாந்தத்திற்காக 35 வருடங்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 40 வருடங்களாக களத்தில் இருக்கிற எனக்கு மூஞ்சியில் இருக்கிற தழும்புகள் எல்லாம் இந்த இயக்கத்துக்காக நான் வாங்கின தழும்புகள். அந்த மாதிரி ஆட்சிக்கட்டில் அமர்ந்து ஆட்சி சுகத்தை அனுபவித்து தொண்டர்களை பணைய வச்சு தொண்டையர்களை பகைக்காயாக பயன்படுத்தி தொண்டர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தொண்டர்களுக்கு மொழிவெறியை ஏற்படுத்தி மக்களை சிந்திக்கும் திறன் இல்லாமல் செய்யும் இந்த திராவிட கும்பல், இதை கூட்டம்னு கூட சொல்லக்கூடாது. இது ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன்னா, மும்மொழி கொள்கைன்னு தான் சொல்கிறோமே தவிர எங்கேயுமே நம்ம ஹிந்திங்கிற வார்த்தையே சொல்லலை. நாங்கள் நீ உன்னுடைய தாய்மொழி எதுவோ அதை படி, இணைப்பு மொழியாக ஆங்கிலம் படி, 3வது மொழியாக எது வேணுமோ அதை படி, அப்படிங்கிறது தான் மத்திய அரசோட கொள்கை. திமுக என்ன சொல்லுன்னா, இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து 3வது மொழி தேவையில்லை, நீங்கள் எதுக்கு இப்படியே சொல்லி 3வது மொழின்னு கொண்டு வந்து வேணும்னே ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்க அப்படின்றது தான் அவங்க வைக்கிற கருத்து. என் தட்டு என் உணவுங்கிறீங்கல்ல, சோத்துக்கு மட்டும்தான் என் தட்டு என் உணவு என் உணர்வுங்கிறீங்கல்ல, சாப்பிட்றதுக்கே என் உணர்வு என் உணவுன்னா அப்போ படிக்கிறதுக்கு என்ன தடுக்கிறதுக்கு நீ யார்? காசு கொடுத்து உன்னோட சன்ஷைனில் நான் படிக்கலாம், காசு கொடுத்து உன்னோட திருவண்ணாமலை அருணையில் நான் படிக்கலாம், காசு கொடுத்து இதில் வேலூரில் இருக்கக்கூடிய துரைமுருகனோட பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் நான் படிக்கலாம். ஆனால் அரசாங்கத்தில் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்போ ஹிந்தி வியாபாரிகள்னு தானே உங்களை சொல்லணும். நீங்கள் எங்கேயாவது ஒரு சுய விமர்சனம் இவங்களை என்னைக்காவது இருந்திருக்கா பாருங்கள். ப்ரைவேட் ஸ்கூலில் அதுவும் சன்ஷைனில் சோஷியல் மீடியாவில் என்ன வருதுன்னா, தமிழில் பேசுனா அபராதம் போடுவாங்க அப்படிங்கிற அளவில் அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது. ஆனால் மக்கள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு பிம்பம் இவங்களை பற்றி இருக்குது. மொழி உணர்வுகளை தூண்டி இவங்க அரசியல் செய்கிறாங்க. அதிமுக சாலைகளை போட தவறியது, அதிமுக பொதுவிளக்கு எரியாமல் இப்போ செஞ்சது நாங்கள் சரி பண்ணியிருக்கோம், அதிமுக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஒழுங்காக வைக்கலை, அதிமுக ஆட்டோ மீட்டருக்கு ரிவிஷன் கொண்டு வரல, அதிமுக சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தலை, அதிமுக நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை எடுக்கலை, அதிமுக நீதிமன்ற தீர்ப்புகளை ஏற்கவில்லை. இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். நான் சொன்ன இத்தனை விஷயம், இதை தாண்டி இன்னொரு 100 விஷயம் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்வைக்குதா பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஆரிய சதி, பார்ப்பன ஆதிக்கம், வடவர் ஆதிக்கம், பானிபூரிக்காரன் வியாபாரி, பான்பராக் வாயான், ஹிந்திக்காரன்,
அப்புறம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. இதை தாண்டி அவங்க வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் பேசுகிறாங்கன்னு ஒரு 2 விஷயம் சொல்லுங்கள் எனக்கு. இல்ல அவங்க வைக்கிற வாதம் என்னன்னா, இன்னைக்கு கேந்திர வித்யாலய பள்ளிகள் இருக்கு. அங்க வந்து தமிழ் வந்து படிச்சு தான் ஆகணுன்ற கட்டாய மொழி இல்ல அப்படின்ற நிலையில இருக்கும்போது, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது தான். மத்திய அரசு இப்போ இந்த NEP கொண்டு வந்து அதுலயும் வந்து தமிழ் வந்து கட்டாயமா இல்லாம நீங்க ஆக்கிட்டீங்கன்னா, இப்போ கொண்டு வரும்போது இப்படிலாம் சொல்லுவீங்க, வந்துட்டு அது வேற மாதிரி மாத்தலைன்னா எப்படி இருக்கும்னு கேந்திர வித்யாலய பள்ளிகளை தானே. அதாவது இவங்க போகிற போக்கில் ஏதாவது யூகத்தின் அடிப்படையிலே நீங்கள் இதை செஞ்சுட்டு அதை செஞ்சீங்கன்னா, நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து ஏன் போட்டீங்க? பணத்தை கொடு, நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவங்க கொஞ்சம் பணத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? மொத்த பணத்தையும் எனக்கு கொடுன்னீங்க. நீ இந்த திட்டங்களை நீ முன்னெடு, அதுக்கப்புறம் பணம் தரோன்னாங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? நம்ம கையெழுத்து போட்டுருவோம், பணத்தை வாங்கி ஆட்டையை போட்டுருவோம். இந்த ஆட்டையை போட்டுட்டு நம்ம வந்து இதில் பேனா வைப்போம். கருணாநிதிக்கு எழுதாத பேனாவை கொண்டு போய் 100 கோடிக்கு பீச்சில் வைப்போம். ஊராக கருணாநிதிக்கு செலவு திறப்போம். ஊராக நம்ம வந்து வேறு ஏதாவது திட்டங்களை போட்டு அதில் நாம் ஒரு கட்டிங் போட்டுருவோம். அப்படிங்கிறதான உங்கள் எண்ணம். இதை வந்து பார்க்குறவங்க யாராவது இல்லை நீ கற்பனையில் பேசுகிறேன்னு சொன்னால் ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். 2011 எஸ்சி கமிஷனோட சேர்மன் காம்ப்ளேன்னு இருந்தார். மரியாதைக்குரிய எல்முருகன் துணைத் தலைவராக இருந்தார் பார்த்தீங்களா? அந்த எஸ்சி கமிஷனில் 2011 காம்ப்ளேங்கிறவர் காங்கிரஸ்காரர் எஸ்சி கமிஷன் சேர்மனாக இருந்தார். அவர் மெட்ராஸுக்கு வந்தார். எஸ்சி கமிஷன் சார்பாக வந்து மக்கள்கிட்ட வந்து என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பட்டியலின சகோதரர்களுக்காக கரெக்டாக போய் சேருதா, இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பார்க்கலாங்கும்போது அவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயத்தை கவனித்தார். பட்டியலின சமுதாய மக்களின் மேம்பாட்டுக்காக கொடுக்கப்பட்ட பணம் தமிழ்நாட்டில் கலர் டிவி வாங்கினாங்க 2009, 2010. இதை அவருடைய ஆய்வில் அவர் வரும்போது, இத்தனைக்கும் யார் இப்போ புள்ளி வச்ச கூட்டணியாக இருக்காங்க பாருங்கள், இப்போ புள்ளி வச்ச கூட்டணியாக இருக்காங்க பாருங்கள், நாடு முழுக்க கொள்ளி வச்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த கூட்டணி. அந்த கூட்டணியில் அப்போ வேறு பேரில் இருந்தாங்க, யூபிஏன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்த கூட்டணி. அந்த கூட்டணியில் 2009, 2010க்கு என்ன இவங்க செலவினம் செஞ்சுருக்காங்கன்னு 2011 தேர்தலுக்கு முன்னாடி 10-11 இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து இதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு பேட்டி கொடுக்குறார். காலையில் பேட்டி கொடுக்குறார். தமிழ்நாடு அரசு பட்டியலின மக்களுக்காக மேம்பாட்டிற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை கருணாநிதியின் அரசு கலர் டிவிக்காக செலவு செய்து விட்டது, தண்ட செலவு செய்து விட்டதுன்னு கார்த்தால அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. மத்தியானமாக கலைஞர் கருணாநிதி அன்றைய முதல்வர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. நான் இதை பற்றி சோனியா காந்திகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இந்த காம்ப்ளே வந்து அடாவடித்தனமாக செயல்படுறாருன்னு. சோனியா காந்தி யார்? மன்மோகன் சிங்கான பிரைம் மினிஸ்டரு. கருணாநிதியே மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டராக மதிக்கலை. ஒரு முதல்வர் ஒரு பிரதமராகவே மதிக்கலை. மாறாக போய் சோனியா காந்திகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேங்கிறார். எதுக்காக நீ சோனியா காந்திகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிற? எதுக்காக? நீ வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுத்த பணத்தை மடைமாற்றி உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு உண்மையான விஷயத்தை எடுத்து சொல்லும்போது, எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பிஎம்சியில் அந்த மாதிரி தான் இவங்க ஆட்டையை போட பார்த்தாங்கங்கிற அதை மத்திய அரசு முழிச்சுக்கிட்டு அதை ஒத்துக்கலை. இது ஒன்று. ரெண்டாவது, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமாக தாய்மொழியில் படிக்கணும்னு மத்திய அரசு சொல்லுது. நீங்கள் எங்கே அதை செய்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன இது வைக்கிறேன். நான் வந்து குதர்க்கமாகவோ காட்டுமிராண்டித்தனமாக ஒரு மூர்க்கத்தனமாக ஆர்கியூ பண்ணுறதுக்காக சொல்ல. ஒரு எளிய மனிதனுக்கு, ஒரு ஆட்டோ டிரைவருக்கோ, ஒரு பிளம்பருக்கோ, ஒரு எலக்ட்ரீஷியனுக்கோ, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறவங்கள்ட்ட இந்த அலுவலகத்துக்கு வரத்துக்கு நீங்கள் நேராக வாங்க, இடது கை பக்கம் திரும்புங்க, வலது கை பக்கம் இருக்கிற 5வது வீடுன்னு சொல்லுங்கள். அவங்க அடுத்த நிமிஷம், சார் புரியும்படியாக சொல்லுங்கள் சார், ஸ்ட்ரைட்டாக வா, லெஃப்டில் திரும்பு, ரைட்டில் பாரு. ஏன்னா நீங்கள் தமிழனுக்கு நேராக வலது இடது அப்படின்னு சொன்னாலே அவன் வந்து அந்நிய மொழியாக பார்க்குறான். இது யாருடைய தவறு? நீங்கள் தமிழில் வந்து வாத்தியார்களுக்கே வல்லினம் மெல்லினம் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு தமிழில் வந்து ஒழுங்காக எழுதவும் தெரில. ஏன்னா அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர் வந்து தமிழில் எழுதிச்சிங்கன்னா அவன் அப்படின்னா AVAN தமிழ், அது இங்கிலீஷில் எழுதி தான் அவர் அவன்னு படிக்கிறார். அந்த லட்சணத்தில் இவங்களுடைய தமிழ் வளர்த்த லட்சணம் இருக்குங்க. இவங்க தமிழை வைத்து வியாபாரம் செய்யும் வயிற்றுப்பிழைப்பு நடத்தும் கும்பல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஒன்று. ரெண்டாவது, நவோதயான்னு ஒரு பள்ளிக்கூடம், உண்டு உறைவிட பள்ளி, அதுவும் வந்து ஷெட்யூல்டு ட்ரைபு மக்களுக்காக ஏற்படுத்துது. நாங்கள் தமிழ்நாட்டில் அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டோம். அது வந்து வருஷத்துக்கு 3000 ரூபா பணத்தில் அவன் வந்து 6ஆம் கிளாஸுக்கு மேலே 3000 ரூபா பணத்தில் ஒரு மாணவன் படிக்க முடியும். ஏன் அதை தடுக்கிறீங்க? ஏழை மாணவன் கேட்டால் உடனே ஹிந்தியை அரக்கி உள்ளே வந்து விடுவாள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பழைய காங்கிரஸ்காரங்க
பொன் கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒரு நல்ல மனிதர்கிட்டையோ, திருச்சி வேலுச்சாமி போன்ற மனிதர்கிட்டையோ, அல்லது தமிழறிவு மணியன் போன்றவர்கள் ஒரு அபோவ் 60-70 இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். கங்கை காவிரி இணைப்புன்னு சொல்லி மிக அதிகமாக பேசப்பட்டது. இந்த திராவிட கும்பல் அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, பார்த்தாயா தமிழா, அங்கே கங்கையிலே வெள்ளப்பெருக்கு புரண்டு கரை புரண்டு ஓடும், அந்த கங்கை காவிரியை இணைத்து விட்டால் தமிழகத்தை வெள்ளத்தில் மூழ்கடிப்பதற்காக இந்த காங்கிரஸ் நேரு சதிகாரன் கொண்டு வரும் திட்டம் தான் இது அப்படின்னு பேசினவங்க இவங்க. இது உங்களுக்கே சிரிப்பு வருது இது சொல்லும்போது. அந்த அளவுக்கு இவங்க எதாக இருந்தாலும் அதில் போய் அரசியல் செய்கிறது, அது மக்களுக்கு நல்லதா இல்லையான்னு பார்க்குறதில்ல. நேருவை இவங்க ஹிந்தி வெறியர்னாங்க, லால் பகதூர் சாஸ்திரியை ஹிந்தி வெறியர்னாங்க, இந்திரா காந்தியை அரக்கி, ராட்சசி, தாடகை, பூதகை, ஹிந்தி வெறியர்னாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாயை சொன்னாங்க, இப்போ மோடியை சொல்கிறாங்க. மகாத்மா காந்தியே இவங்க கேவலமாக பேசினவங்க, தமிழனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொன்ன கும்பலுங்க இவங்க. இல்லை, இப்போ இங்கிலீஷ் அப்படின்றது வேற்று நாட்டில் வந்து பேசுகிற மொழி, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே அது யாருக்கும் தேவையில்லைன்னே வச்சுக்கலாம். வெளிநாட்டுக்கு போகலை அப்படின்னா இங்கே இருக்க ஸ்டடி ஸ்ட்ரக்சருக்கு தான் அது தேவை. ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருக்க எந்த மொழியும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கு ஹிந்தியை வந்து அவங்க ஒரு இதாக காட்டுறாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மொழியை ஏற்றுக்காமல் அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஹிந்தி திணிப்பு அப்படின்றது இங்கே இருந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் தான் போராடணும் திராவிட கழகங்கள், அதனால தான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் இது மாதிரி திரும்பவும் ஒரு இது நடந்துரும் அப்படின்ற மாதிரி. நான் கேட்குறேன், ஹிந்தி திணிப்புங்கிறதே ஒரு பித்தலாட்டங்க. நான் நீங்கள் ஆப்ஷனலில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் தீரணும்னு யாரும் சொல்லலை. ஹிந்தி வந்து இந்த தேசிய மொழின்னு நம்ம சொல்லலை. இவங்களோட தமிழ் மேலே நமக்கு அதிக அக்கறை இருக்குது. நான் சேலஞ்சு வைக்கிறேன், உதயநிதி ஸ்டாலினுக்கும் நான் சேலஞ்சு வைக்கிறேன். அவங்க யாராவது எங்கிட்ட தமிழில் தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க ஒரு வார்த்தை கலப்பினம் இல்லாமல் தமிழ் அவங்க என்கிட்ட பேசட்டும், நான் பேசுகிறேன். அவங்களால நீங்கள் இன்னொன்றுங்க, இந்த மீடியாக்காரங்களே அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து நீங்கள் அதுவும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினோட அவரோட பதிலை பாருங்கள். இதை தலைவர்கிட்ட கலந்து பேசி முடிவு சொல்லுவோம், இதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்லுவோம், துறை அமைச்சர் சொல்லுவார். இந்த டெம்ப்ளேட் வந்து ஒரு 10 வார்த்தை வச்சுருக்காரு. இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை தாண்டி அவர்கிட்ட நீங்கள் வேறு எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா சிந்திக்கும் திறனே கிடையாதுங்க. தாய்மொழியில் ஒருத்தன் படிக்கும்போது தான் அவனுடைய சிந்திக்கும் திறன் மேம்படுகிறது. ஒருத்தன் வந்து நான் இப்போ வந்து பேசினா கூட, எங்கள் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் வடநாட்டிலே இருந்ததுனால அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாங் எங்கள் அண்ணனுக்கு தெரியும். யூபியில் எப்படி பேசுவாங்க, மத்திய பிரதேஷில் எப்படி பேசுவாங்க, ஹிமாச்சலில் எப்படி இருக்கும், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு நல்லா அத்துப்படி. ஆனால் எங்கள் அண்ணன் ஆங்கிலத்துலேயும் நல்ல திறமை உள்ளவன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது உடனடியாக எதில் போய் யோசிக்கிறான்? தமிழ் மட்டும்தான் அந்த மூளைக்குள்ளே இறங்கி வேலை செய்யுது, அது யாருக்காக இருந்தாலும். எங்கள் அண்ணன் 25 வருஷம் வடநாட்டில் இருந்தாங்கிறதுனால என்னை பார்த்தோன்னே, ஏ சோட்டா பையா இதர் ஆவோ அப்படின்னா என்ன கூப்பிட்றான், வாடான்னு தான் கூப்பிட்றான். இது வந்து என்ன ஒரு இவங்க, நீங்கள் எப்படியும் பெங்களூர் போயிருப்பீங்க, இல்லை நீங்கள் திருவனந்தபுரம் கண்டிப்பாக போயிருந்திருப்பீங்க. நீங்கள் பெங்களூர்லேயோ திருவனந்தபுரத்துலேயோ அங்கே இருக்கக்கூடிய இந்த டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ்க்கோ ஆட்டோ ஆப்ரேட்டர்ஸ்க்கோ ஹிந்தி தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால் மலையாளம் அழிஞ்சிடுச்சா, கன்னடம் அழிஞ்சிடுச்சா? மேம்பட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு மலையாளியை பார்க்கும்போது, அந்த 2 மலையாளி சந்திச்சிக்கும் போது ரொம்ப தெளிவாக பிற மொழி கலப்பு இல்லாமல் மலையாளத்தில் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. ஆனால் 2 தமிழன் சந்திக்கும் போது அவன் எப்படி பேசுகிறான்? ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் ஈவினிங் நான் அந்த பார்ட்டிக்கு போனேன்னா இப்படி தான் இவனுடைய பேச்சே இருக்குது. இதுக்கு கெடுத்த பெருமை, அதுவும் நீங்கள் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் மட்டு மரியாதை இல்லாமல் இப்படி கால் மேலே காலை போட்டு அதை வந்து மிஸ்டர் அந்த, அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் காந்தராஜுக்கெல்லாம் 80 வயசுக்கு மேலாது. காந்தராஜ் உங்கள் கருத்து என்ன? அவங்க வீட்டு மாடு மேய்க்கிறவங்க மாதிரி இவங்க கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் அவ்வளவுதாங்க. அதுவும் சன் டிவி மாதிரி இந்த நச்சு விதையை விதைத்த ஒரு இது கூட்டம். நான் சன் டிவின்னு சிங்கிள் அவுட் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம்னா, திமுக குடும்பம் கமர்ஷியலுக்காக தமிழை ஒழித்தவர்கள் இவங்க. தமிழ் மொழியை வேறு மொழி வந்தால் இங்கே வந்து ஹிந்தியோ, நாம் மத்திய அரசு ஹிந்தின்னே சொல்லலை, சொல்கிறது என்ன சொன்னாங்க, 3வது மொழியாக நீ ஃப்ரெஞ்சோ, ஜப்பானோ, மாண்ட்ரினோ, வேறு ஏதாவது ஸ்பானிஷோ, என்ன லாங்குவேஜ் வேணால் எடுத்துக்க, உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க தான் குதர்க்கவாதம் பேசி ஹிந்தி அரக்கி நுழைந்து விடுவாள்.
இவங்க வந்து தமிழர்களை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்கங்கிறது தான் என்னுடையது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு வெள்ளைக்காரர்கள் சென்று விட்டால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழர்களை கேவலப்படுத்தினவங்க தான் இவங்க தான் சொல்கிறாங்க தமிழை நாங்கள் வாழ வைக்க போகிறோன்னு. தமிழால் வாழ்ந்தவங்க தமிழை அழிக்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த விஷயங்கள் நடக்கும்போது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பார்க்குறோம், அவரும் வந்து சொல்கிறாரு இருமொழி கொள்கை தான் எங்கள் உயிர் மூச்சுன்றாரு. அதிமுக சீமான் அவர்கள், விஜய் அவர்கள் இப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நேற்று அண்ணாமலை சொல்கிறாரு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு அப்படின்ற விஷயம். ஏன்னா இந்த ஸ்கூல் வச்சிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடியே ஏழை குழந்தைகளுக்காக ஸ்கூல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். அந்த ஸ்கூல் தான் இந்த ஸ்கூலா? அதே ஸ்கூல் தான் இந்த ஸ்கூலு. ஏழைகளுக்காக நான் திருமண மண்டபம் கட்டிருக்கேன், ஏழைகள்லாம் பயன்படுத்தியிருக்கேன்னு ஒரு நடிகர் சொன்னார். அதோட வழித்தோன்றல் தான் இவர். ஏழைகளுக்காக நான் வந்து ஸ்கூல் கட்டியிருக்கேன்னு சொல்லி, ஏழைன்னா அரிய வகை ஏழைகள், வருஷத்துக்கு ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா சம்பாதிக்கிற ஏழைகளுக்காக அவர் பள்ளிக்கூடம் வச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் 4 லட்சம் 5 லட்சம் ஃபீஸ் வாங்குகிற அளவுக்கு அவ்வளோ ஏழைகளுக்காக ஜோசப் விஜய் அவருங்க பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க. அவர் பையன் எங்கே படித்தாருன்னு பாருங்கள். இவரோட பசங்கள்லாம் எங்கே படித்தாங்க? ஆர் ஆசா, இந்த 2G ஆர் ஆசா இருக்கார், அவருடைய பசங்கள்லாம் எங்கே படித்தாங்க? அவங்க குழந்தைங்களுக்கு பேர் என்ன? நீங்கள் இதெல்லாம் தோண்டி போனீங்கன்னா, ஏய் சங்கியே, ஆர்எஸ்எஸ் கைக்கூலியே, பார்ப்பானின் அடிவரடியே அப்படின்னு உங்களையும் ஏசுவாங்க. அதனால் நீங்கள் உண்மையை எடுத்து வச்சிங்கன்னா இவங்க அதுக்கான பதில் என்ன? ஆர் ஆசா பசங்க எங்கே படிக்குது? அந்த குழந்தைங்களுக்கு என்ன பேர்? தயாநிதி மாறன் பசங்க எங்கே படித்தாங்க? ஜோசப் விஜய் பையன் எங்கே படித்தான்? நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இங்கே தாங்க படித்தாங்கன்னு பதில் வராது. அதுக்கு பதிலாக உங்களை வசை மாதிரி பொழிவாங்க அவங்க. இப்போ சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கனால அவர் வந்து இதை எதிர்க்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு இது இருக்குது, அஜெண்டா அவங்க முன்னாடியே இப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் புதுசாக வந்து அவராக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், ஏன்னா ஓபிஎஸ் வந்து பாஜகவுடன் கூட்டணி இருக்காருன்னே சொல்லலாம், அவங்க எல்லாருமே எதிர்க்கும் போது அப்போ ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பிளேயிங் டு த கேலரிங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நாம் இதை இப்படி சொன்னால் மட்டும்தான் நாம் வந்து இந்த அரசியலில் இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஈவேராவை டூத் அண்ட் நெயில் 50கள்லேருந்து எப்போ ஆர்எஸ்எஸ் தோன்றிச்சோ, ஜனசங்கம் எப்போ தோன்றிச்சோ அப்போலேருந்து ஈவேராவை கடந்த 80 ஆண்டுகளாக மிக கடுமையாக சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸும் எதிர்த்து கொண்டது. ஆர்எஸ்எஸ்ன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாப்போசியோட தமிழரசு கழகம் எதிர்த்தது. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை அவரை மிக கடுமையாக, ஜவஹர்லால் நேரு அவரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட அந்த பைத்தியக்காரனெல்லாம் நீங்கள் அந்த லெட்டரையும் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த அளவுக்கு அதாவது நீங்கள் காத்தடிக்கிற திசையில் போகாமல் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வரத கஷ்டம். காங்கிரஸ் கட்சி அந்த இடத்த ஸ்பேஸை விட்டதுனால அவங்க வந்து எதிர்கட்சியாக கூட இன்றைக்கி இல்லாமல் திமுகவை அண்டி பிழைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுடைய கருத்து என்னவோ அந்த கருத்தில் அவங்க நின்று இருந்தாங்கன்னா, இப்போ காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸாக இருக்கட்டும், கேரளா காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்க இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்லை, இந்த மொழியை அழிச்சிரும் அப்படின்னா பேசுகிறாங்க. இங்கே தான் வந்து இந்த செல்வம் மாதிரி ஆட்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் இப்படி பேசினா தான் எடுபடுங்கிறதா ஓபிஎஸும் அதனால் அங்கேருந்து பேசுகிறாரு. அதனால் ஓபிஎஸ் பிஜேபி பக்கம்தான் இருக்கார். டிடிவி தினகரன் கூட இதை விமர்சிக்கக்கூடும், தெரியல அவர் என்ன கருத்துன்னு. அவங்கெல்லாம் விமர்சிக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் விமர்சிக்கிறாங்கங்கிறதுக்காக உண்மையை பேசாமல் இருக்க முடியாது. இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக எல்லா விஷயங்களையும் புட்டு வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், உண்மையாகவே பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மேம்படணும் அப்படின்னா நவோதயா ஸ்கூலும் இங்கே வரணும். அண்ணாமலை இன்னொரு 100 கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு அவசியம்னு சொல்லியிருக்காரு. இது கல்வியை மேம்படுத்துறதுக்காக தேவை. சில வாத்தியார்களை நீங்கள் இன்றைக்கி தினமலர் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, ஒரு சில ஆசிரியர்களே அவங்க என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை வந்தாக்க சிபிஎஸ்சி தரத்துக்கு தமிழ் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன், திமுக எவ்வளோ தூரம் இந்த கல்வியை சீரழிச்சதுன்னு. எங்கள் அண்ணன் பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் வந்துட்டு கேட்டேன், என்னடா என்ன மாதிரி நீயும் ஊரை சுற்றிட்டு இருக்கேன்னு. போச்சுத்தப்பா, நான் 5ஆம் கிளாஸில் படித்தது தான் இப்போ எனக்கு 7ஆம் கிளாஸுக்கு வருதுன்னா. இவங்களுடைய இந்த சமச்சீர் கல்விங்கிறது அதை வந்து கல்வி தரத்தை கீழ் நோக்கி கொண்டு போய் இழுத்துட்டு வந்துருச்சு. நீங்கள் வந்து நான் சிபிஎஸ்சி தான் உயர்ந்ததா, ஆனால் இருக்கிறதுல சிபிஎஸ்சி உயர்ந்தது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதை விட பெட்டராக ஒன்று கொண்டு வாங்க, அதை எல்லோரும் நம்ம ஏற்றுப்போம். நான் அதுதான் உயர்ந்தது இதுதான் உயர்ந்ததுன்னு சொல்ல. நீங்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடுறீங்க, அதை செய்யாதீங்க.
நீங்கள் பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மாணவர்களை மீண்டும் ஒரு முறை பலி கொடுக்காதீர்கள். இந்த போராட்டம், மொழிப்போர் போராட்டம் மீண்டும் முளைக்கும்னா திருப்பூரில் 2 போலீஸ்காரங்களை மாட்டு வண்டியில் கட்டி உயிரோட கொளுத்தினவங்க தான் இந்த கும்பல். மீண்டும் அதை தான் உதயநிதி ஸ்டாலின் மீன் பண்ணுறாராங்கிறது நம்முடைய சேனல் வாயிலாக தமிழ்நாடை சீண்டாதீங்க, தீய தூண்டாதுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது ஒருவேளை அதை மனசில் வச்சு தான் சொல்கிறாரா? 2 போலீஸ்காரங்களை இவங்க தான் மொழிப்போருங்கிற பேரில் 2 போலீஸ்காரங்களை வண்டியில் கட்டி எரிச்சாங்க. அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளரலை. ஜனசங்கம் ஒரு சில பேக்கெட்ஸில் தான் இருந்தது. பிஜேபிங்கிற கட்சியே இல்லை. அப்போ காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டில் தேசிய சக்தியாக, இன்றைக்கி பிஜேபி இருக்கிற இடத்துல காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது. அதுக்கான விளக்கத்தை அவங்க யாரை சொல்கிறாங்கங்கிறத முன்னாடி திமுக சொல்லட்டும். ஆனால் திமுகவுக்கு ஒரு கேள்வியா, நீங்கள் தீயை தூண்டாதீங்க, எங்களை மீண்டும் பழையபடி கொண்டு போயிடாதீங்கன்னா போலீஸ்காரங்களை எரிச்சா மாதிரி மீண்டும் நாங்கள் எரிப்போம்னு சொல்கிறாங்களா? அதுக்கு திமுகட்டேருந்து பதில் வேணும். இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் அன்னைக்கு பேசும்போது சொன்னார், நீங்கள் மும்மொழி கொள்கை, அதாவது 3 லாங்குவேஜ் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கு காசு வரும் அப்படின்ட்டு பேசிட்டார். அதுவும் இல்லாமல் ஆன்டி கான்ஸ்டிடியூஷனலாக தமிழக அரசு இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிட்டாரோன்ற மாதிரி இருக்குல்ல. அதாவது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ கான்ஸ்டிடியூஷனில் 3 மொழியை ஏற்றுக்கணுமான்னு இருக்கான்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ கொஞ்சம் மிகையாக பேசிட்டாரா தர்மேந்திர பிரதான் அவர்கள்? தர்மேந்திர பிரதான் சொன்னது, நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்களை வஞ்சிக்கிறீங்க. இவங்க புதுசாக புல்லா விடுவாங்க. நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை உண்மை மாதிரியே பேசுகிறதுக்காக ஒரு 10 வாடகை வாயர்களை வச்சுருப்பாங்க. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிறவன், அதுக்கப்புறம் அந்த சமூக போராளிகள், அதில் இந்த சமூக செயல்பாட்டாளர்கள், நீங்கள்லாம் எங்கே இருந்துடா வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் புதுசாக கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வச்சு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. இதில் திமுக ஒரு டாக்டரேட் வாங்க, ஒரு யூனிவர்சிட்டி டாக்டரேட் கூட இல்லை, அவங்க தான் அடுத்தவங்களுக்கு பட்டம் கொடுக்குற அளவில் இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடியதில் எக்ஸ்பர்ட்டு. தர்மேந்திர பிரதான் மத்திய அரசு, எதுக்கு நம்ம ஒரு தனி நபரை சொல்லுவானே, மத்திய அரசு என்ன சொல்லிச்சு, நீங்கள் மும்மொழி கொள்கைன்னா நீங்கள் ஹிந்தி மட்டும் கிடையாது, நீங்கள் சிலபஸ் அப்கிரேட் பண்ணோம், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழி தமிழ், அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக மறைச்சிட்டு பேசுகிறாருங்க. அவர் மறைக்கிறதுக்காக நான் அப்பா சொல்கிறேன். எந்த அப்பா பசங்க குடிக்கிறத வேடிக்கை பார்ப்பாங்க சொல்லுங்கள்? இந்த அப்பா தான் டார்கெட் வச்சு குடிக்க சொல்கிறாரு. எந்த ஊரில் இந்த விந்தை நடக்கும் சொல்லுங்கள்? அதனால் அவர் அரசியலுக்காக பேசுகிறார். அவர் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.